கவின் ரியலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து மசனகுடி போகிற ரூட்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஊட்டிலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர். ஊட்டிலேருந்து மைசூர் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மசனகுடின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே போகிறதுக்காக 2 வழி இருக்குது. ஒன்று வந்து லோக்கல் பீப்புள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம். லோக்கல் பீப்புள்னால் லோக்கல் வெஹிக்கிள் இருக்கணும், லோக்கல் அட்லீஸ்ட் லோக்கல் டிரைவர் இருக்கணும், அதாவது அவரோட டிரைவிங் லைசன்ஸ் அது இருந்தால் தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க. பட் இங்கே 2 காட்டேஜ் இருக்குது. இந்த சைடில் ஒரு காட்டேஜ், அந்த சைடில் ஒரு காட்டேஜ். நான் உங்களுக்கு ட்ரோன் வியூவில் காமிக்கிறேன். 2 காட்டேஜ் இருக்குது. காட்டேஜ் புக் பண்ணுற எல்லாருக்குமே அந்த புக்கிங் ஐடி காமிச்சாலே போதும், அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த சொத்துக்கு சொந்தக்காரங்க, இப்போ நீங்கள் இந்த லேண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் காப்பி ஒன்று வச்சுருந்தீங்கன்னா வண்டியில் போதும், காமிச்சிங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் 2 விஷயம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மசனகுடி போகிற வழியில் செக் போஸ்ட் இருக்கும், செக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இது நிறைய பேர் பார்த்துருக்கலாம். யூடியூப்பில் இந்த பெகைன் ரோட்ஸ் இது மாதிரி நிறைய பேர் வந்து இதை போட்டிருக்காங்க. நியூஸில் கூட நிறைய போடுவாங்க. இதுதான் அந்த செக் போஸ்ட். இது வந்து பொக்கப்புறம், மசனகுடி, முதுமலை வந்து இப்படி கட் பண்ணணும். மசனகுடி இப்படி போகலாம், இப்படி போனால் கூடலூர் போயிட்டு இது வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து மசனகுடிக்கு ஒரு ஷாப் இல்லை, கீழேருந்து ஏறி வரவங்க அந்த பக்கம் வரலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் வண்டிங்க மட்டும் தான் அந்த சைடில் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நிறைய ஆயிருக்குன்றதால லோக்கல் வண்டி, இங்கே போகிற வண்டிகள், இங்கே இருக்கிற டிரைவர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து வர டிரைவர்ஸை இது உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம போட்ட ப்ராப்பர்ட்டி இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் டிரைவர் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் வெஹிக்கிளாக இருந்தாலும் லோக்கல் டிரைவரை ஓட்டிட்டு நீங்கள் போகலாம், ஆக்டிங் டிரைவர் வரலாம். இல்லைன்னா நீங்கள் எப்படி கூடலூர் போய்ட்டு சுற்றி வரணும். நிறைய வெஹிக்கிள் போது பாருங்கள், அலோடு கிடையாது அந்த பக்கம். இந்த பக்கம் போய்ட்டு கூடலூர் போய்ட்டு வரலாம். ஆனால் திருப்பி வெளியில் போய்ட்டு மேலே ஏறி வரும்போது இந்த பக்கம் வரலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு ஏறி வரதுக்கு மட்டும் அலோடு, இறங்கிறதுக்கு அது அலோடு இல்லை. ஆனால் பட் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் வச்சு வெளியூராக இருந்தாலும், இப்போ சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கீங்க, நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டீங்க, லோக்கல் டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டு நீங்கள் அது ஒரு பாஸ் இருக்குது, பாஸ் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு இருக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ள. நம்ம அடுத்தது வந்து நம்ம உள்ள ப்ராப்பர்ட்டி போய் பார்க்கலாம். இப்போது இந்த பார்க்குற லேண்ட் வந்து அவர் ஏற்கனவே ஆல்ரெடி இந்த ஓனர் வந்து சேல் பண்ணிட்டார். இது வந்து ரெசார்ட்டுக்கு போகிற ரூட்டு. நம்ம ட்ரோன் வியூ பார்ப்போம். இது மாதிரி பிளைன் லேண்டு ஊட்டியில் கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல கிடைக்காது, இருக்காதுன்னு தான் சொல்லணும். எல்லாமே டவுனாக ஒரு மாதிரி ஸ்லோப்பாக தான் இருக்கும். இது சேல் பண்ணிக்காங்க. வாங்கினவங்க காம்பவுண்ட் போட்டு கேட் போட்டு ஃபென்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே. நம்ம இதுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டை தான் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ரோட் சைடு ஃப்ரண்டேஜே வந்து பார்த்திங்கன்னா 1000 அடிக்கு மேலே இருக்கும். உங்களுக்கு 1000 அடிக்கு ஃப்ரண்டேஜ் வரும். நம்ம போயிட்டு நான் காமிக்கிறேன், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதை காமிக்கிறேன். இதுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரோன் வியூ பார்க்கலாம். ட்ரோன் வியூ எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துட்டு, சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, பக்கத்தில் எப்படி இருக்குது, அந்த 2 காட்டேஜ் நான் சொல்லியிருந்தேன், அந்த 2 காட்டேஜும் எந்த வியூவில் இருக்குது பக்கத்தில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ட்ரோன் வியூ பார்த்துட்டு நம்ம வரலாம்.
ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க. டாப்லேருந்து பார்க்கும்போது நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்து இந்த காம்பவுண்ட் வந்து உள்ளே காம்பவுண்ட் போட்டு கொஞ்சம் வச்சிருக்காங்க. நீங்கள் வீடு கட்டணும் உள்ள அப்படின்னா, ஒரு காட்டேஜ் போகணும் இல்லை ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போகணும் அப்படின்னா இது உள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே எல்லாமே பயிர் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ரோடு மேலே இருக்குது. சில ப்ராப்பர்ட்டிலாம் வந்து காட்டேஜுக்குன்னு தனியாக வழி போகும். இது வந்து ஆன் வில்லேஜ் ரோடு மேலே இருக்கக்கூடிய ஒரு லேண்டு. ப்ளைனாக இருக்குது. எந்த ஒரு பள்ளம் மேடு இது மாதிரி ஒரு சர்வலாக இருக்கிறது அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த ஏரியாவே ரொம்ப நீட்டாக இருக்குது. பக்கத்தில் வில்லேஜ் இருக்குது. நீங்கள் ட்ரோன் வியூவில் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ப்ளைன் லேண்ட் நிறையா இருக்குது. 2 காட்டேஜுக்கும் முன்னாடியே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ட்ரோன் வீடியோவில் ஒரு கார் ஒன்று நான் காமிச்சிருப்பேன். அந்த கார் வந்து காட்டேஜில் ரூம் புக் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தான். இங்கேருந்து முள்ளங்கி போட்டிருக்காங்க. இங்கே சும்மா இருக்கக்கூடாதுங்க, பயிர் வைக்கிறதுக்கு அவர் கொடுத்துருக்காரு. முள்ளங்கி போட்டிருக்காங்க. நீட்டாக பக்கத்தில் எம்டி லேண்ட் இருக்குது. இது முள்ளங்கி, ஃபுல்லாக முள்ளங்கி எல்லாமே தெரியுது உங்களுக்கு. அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது முள்ளங்கி. நல்ல ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. மசினங்குடி போகிற ரூட்டில் இருக்குது. இங்கேருந்து மசினங்குடி ஒரு 24 கிலோமீட்ரு, ஊட்டி 14 கிலோமீட்ரு. இந்த மசினங்குடி டு ஊட்டி ரோட்டில் இருந்து இந்த லேண்டுக்கு வர்றது 2.4 கிலோமீட்டர். எக்ஸாக்டாக 2.4 கிலோமீட்டர். நல்ல வியூ உங்களுக்கு இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே நிறைய வில்லேஜஸ் வீடுக்கு தான் இருக்குது. காட்டேஜஸ் ரெசார்ட்டுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கேவே 2 ரெசார்ட் இருக்குது. அதனால் இங்கேயும் நீங்களும் ஒரு ரெசார்ட் முன்னாடி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே போகக்கூடிய ஒரு ஏரியா. டோட்டலாக 8.5 ஏக்கர் இருக்குது. 8.5 ஏக்கர் டோட்டல் 8.5 ஏக்கர். நான் உள்ளே போய்ட்டு கொஞ்சம் காமிக்கிறேன். ஏன்னா மேபி ட்ரோன் வியூவில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இருந்தாலும் ப்ளைன் லேண்டு நான் கீழே நடந்து போய் ஒரு தடவை காமிக்கிறேன். பக்கத்தில் வில்லேஜஸ் பாருங்கள், மாடு மேய்க்கிறாங்க. நிறைய விவசாயமும் பக்கத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் தேயிலை தோட்டமும் இருக்குது. அந்த மரம் வரைக்கும் ஒரு பவுண்ட்ரி. மரத்துக்கு பின்னாடி ப்ளைன் லேண்ட் இருக்குது. நீங்கள் ட்ரோன் வியூவில் மேலே டாப் வியூ கிளியராக தெரியும். ஒரு லேண்ட் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. இது எல்லாமே அவரோட லேண்டு தான். கொஞ்சம் ஸ்லோப் லைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் தான் உங்களுக்கு. இங்கே வாட்டர் எடுத்து வந்து கலெக்ட் பண்ணி அதுலேருந்து இறச்சி அங்கே வந்து பயிருக்கு அனுப்புகிறாங்க. பாருங்கள், இந்த வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லேண்டு ஃபுல்லாகவே அவரது தான். மொத்தம் 8.5 ஏக்கரு டோட்டலாக. ரெசார்ட்டுக்கும் ஃபார்ம் ஹவுஸு கெஸ்ட் ஹவுஸு எல்லாத்தையுமே. ஊட்டியில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டல் இன்கமாக பண்ணணும், கமர்ஷியலாக பண்ணணும், கமர்ஷியல் எல்லாமே பண்ணலாம். இங்கேருந்து மெடிக்கல் காலேஜும் பக்கத்தில் இருக்குது. 500 பெட்டோட ஒரு மெடிக்கல் காலேஜும் ஆரம்பிச்சிருக்காங்க. மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அதுவும் நியர்பை. ஒரு நல்ல சூப்பரான ஒரு வியூவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, ப்ளைன் லேண்டு. ஏன்னா இதில் வந்து நிறைய லேண்ட் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஊட்டியில் நிறைய இடங்கள் நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் வாங்கினீங்கன்னா நிறைய லேண்ட் வந்து வேஸ்ட் ஆகும். ரோடு டெவலப் பண்ணுறதுக்கு, ரெடி பண்ணுறதுக்கு, கீழே வந்து ஹைட் ஏற்றி காங்கிரீட் போடுறதுக்கெலாம். இது ப்ளைன் லேண்ட் இருக்குது. நல்லாவே வந்து யூஸ் ஆகும். ஃபுல் லேண்டுமே அப்படியே யூஸ் ஆகும். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த ப்ராப்பர்ட்டியோட 1 ஏக்கர் ப்ரைஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 2.50 crore, 2.5 கோடி ரூபா. இப்போதைக்கு சிட்டி உள்ள 6 கோடி 7 கோடி 8 கோடி 10 கோடின்னு போயிட்டுருக்கு ஏக்கர் ரேட்டு. அது ஊட்டி உள்ள. இது ஊட்டிலேருந்து அவுட்டில் தான் இப்போ நிறைய பேர் விரும்புகிறாங்க. விஐபிஸ் எல்லாமே அவுட்டில் தான் வந்து வாங்குறாங்க. அதனால் இதோட ப்ரைஸ் வந்து 2.5 crore. ஏன்னா இப்போ தான் அவர் வந்து ஒரு 22 ஏக்கர் சேல் பண்ணியிருக்காரு. அதனால் தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நான் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.